श्रीशैलेशदयापात्रम् भक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினார் வாழிய எந்தைய திராசர் கிழவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराय ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ தீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலேயும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய நியமனானுகுணமாகவும் பெரிய திருவந்தாதியினுடைய அனுபவமாக நிகழ்ந்து கொண்டு வருகிறது. திவ்ய பிரபந்த தாரா என்கிற அந்த அற்புதமான தலைப்பின் கீழே அருளிச்செயலுடைய ஒவ்வொரு பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் பற்பலரை கொண்டு அனுபவிக்கும்படியான ஒரு அனுபவமாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு வரும்படியான நிகழ்ச்சி. அதுல இப்பொழுது பெரிய திருவந்தாதி பாசுரங்கள் 51வது பாசுரம் தொடங்கி 60வது பாசுர பரியந்தமாக இருக்கக்கூடிய பாசுரார்த்தங்களை அடியேன் விண்ணப்பிக்க வேண்டும் என்று பெரியவர்களுடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாக அவகாசானுகுணமாக யதாமதி யதாசக்தி சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த பெரிய திருவந்தாதி என்ற பெயர் காரணம் ஏற்கனவே பல மகனியர்கள் அருளியிருக்கக்கூடிய விஷயம். ஆழ்வார் புவியும் இருவிசும்பும் நின்னகத்தா நீயன் செவியின் வழிபுகுந்தென்னுள்ளாய் அவிவின்னி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன் பருகு நேமியாயுள்ளு யான் நீ என்று மறுதலைத்து என்று காட்டுகிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார். அப்போ எம்பெருமான் சமஸ்த லோகத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் என் காது வழியாக புகுந்து எனக்குள்ளே இருக்கிறார். இப்ப யார் பெரியவன்னு பாருங்க. எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீ பெரியவனா எம்பெருமானே, உன்னையே அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நான் பெரியவனா என்று ஆழ்வார் எம்பெருமானோடு மறுதலைத்து கேட்ட திருவந்தாதி இந்த திருவந்தாதி ஆனபடியாலே இதுக்கு பெரிய திருவந்தாதி பெரிய திருவந்தாதின்னு திருநாமம் ஆயிற்று. இதுல இருக்கக்கூடிய பாசுரங்களுக்குள்ளே 51வது பாசுரம். அந்த பாசுரம் காட்டுறார். மனமாளும் ஓரைவர் வங்குறும்பர் தம்மை சினமாழ்வித்தோரிடத்தே சேர்த்து புனமேய தண்டுழா யானடியை தான் காணும் அகுதன்னே வண்டுழாம் சீரார்க்கும் ஆண்பு. இது பாசுரம். இங்க கீழ்பாசுரத்துல என்ன தெரிவித்திருக்கிறார் என்னால், அந்தோ வலிதேகொல் மாவாய் பிளந்தார் மனம். அந்த பகாசுரவதம் பண்ணின எம்பெருமானுடைய ஹயம் இத்தனை வலியதோ, எனக்கு அனுகிரகம் பண்ணலையே எனக்கு அனுகிரகம் பண்ணலையே என்று தான் கதரும்படியான விஷயமாக கீழ் அமைந்திருக்கக்கூடியது. அப்போ பார்த்தபோது எம்பெருமானுடைய மனமும் கூட கல் நெஞ்சாக அமைந்திருக்கிறதோ அப்படின்னு சந்தேகப்பட்டு சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை. உடனே ஆழ்வார்
தம்முடைய சொரூபத்தை ஆராய்ந்து பார்க்க தொடங்கினார். இந்த சொரூபம் ஆத்மஸ்வரூபமானது பகவானுக்கே சேஷப்பட்டிருக்கக்கூடிய தத்துவம். எப்ப பகவானுக்கே சேஷப்பட்டிருக்கக்கூடிய தத்துவமோ அது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாகாது. இது தகுந்ததான வார்த்தை கிடையாது, இது சொல்லத்தக்கதான வார்த்தை கிடையாது. அவனை நாம நிர்பந்திக்கலாமா? இத்தனை நிர்பந்தப்படுத்துவது என்பது அபச்சாரமாயித்தேன்னு தோத்தித்து. அப்போ இந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, அவன் எப்படி திருவுள்ளம் பத்துகிறானோ அந்த மாதிரி அவன் செய்து கொள்ளட்டும். ஆஹா, அவன் என்னமா திருவுள்ளம் பத்துகிறானோ, களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகள் மற்றிலே, அவன் களைந்தாலும் சரி களையாவிட்டாலும் சரி என்று சொல்லும்படியான விஷயம் அவனை நாம் நிர்பந்திக்க கூடாது என்று தோத்தித்து. அப்படி இருக்கிற போது என்ன பண்ணணும்னா நம்முடைய அத்தனை இந்திரியங்களையும் அவனுடைய திருவடி தாமரைகளிலே ஈடுபடுத்தி அவனையே சேவித்துக் கொண்டிருப்பதா இருக்கக்கூடியது. அதுதான் நம்முடைய சொரூபம். நம்முடைய துன்பம் களையறானா இல்லையா அது விஷயம் கிடையாது. என்ன விஷயம் என்னால் நம்முடைய இந்திரியங்கள் எல்லாவற்றையும் அவன் விஷயத்திலே பிரவணமாக ஆக்க வேண்டும். ஆக இந்திரியங்கள் ஓரொன்றிலே பிரவணமாக இருக்கக்கூடிய இந்திரியத்தை, ஓரொன்றிலே ஈடுபாட்டுடன் கூடியிருக்கக்கூடிய இந்திரியத்தை அவன் வசப்படுத்த வேண்டும், அவனிடத்திலே ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய சொரூபம் என்று காட்டியிருக்கக்கூடிய பாசுரம் தான் மனமாளும் ஓரைவர் வன்குறும்பர் தம்மை சினமாழ்வி தோரிடத்தே சேர்த்து புனமேய தண்டுழா யானடியை தான் காணும் அகுதன்னே வண்டுழாம் சிவண்டுழாம் சீரார்க்கு மாண்பு. வண்டுழாம் சீரார்க்கு எது மாண்பு? வன்துழாம் சீரார் அப்படின்னா அவனுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மகாத்மாக்களா இருக்கிறார்கள், பரமஸ்ரீ வைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய மாண்பு, அப்படிப்பட்டவர்களுடைய அதாவது அந்த விலக்கணர்களான அதிகாரிகளுடைய மாண்பு பெருமை எப்படிப்பட்டது அங்கதான் காட்டுறார். வண்டுழாம் சீரார்க்குன்னு என்ன காட்டியிருக்கிறார்னா ஆத்ம குணங்கள் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். வண்டுழாம் சீரார், சீர்னா திருக்கல்யாண குணங்கள். என்ன திருக்கல்யாண குணங்கள்னா சமதமாதி ஆத்ம குணங்கள். ஆத்ம குணங்களில் பிரதானம் சமமும் தமமும் சொல்லப்பட்டிருக்கிறது. உட்புலன்களையும் வெளிப்புலன்களையும் அடக்கக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர்கள் தான் சமதமாதி அனந்த கல்யாண குண பரிபூர்ணர்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய மகாத்மாக்களுடைய மாண்பு என்ன? பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய மாண்பு, ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னா பாகவதோத்தமர்கள்னா ஆத்மகுணம் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய சாதுக்களா இருக்கிறவர்கள் எல்லாம் எப்படி இருப்பான்னா அவன் திருவுள்ளமானபடி ஆகட்டும், அவன் என்ன திருவுள்ளம் பத்துகிறானோ அதன்படி ஆகட்டும் அப்படின்னு இருக்க வேண்டியது. அப்ப இவா என்ன பண்ணணும்னா மனமாளும் ஓரைவர் வன்குறும்பர் தம்மை. ஆக மனசை ஆளக்கூடிய ஐவர். சாமான்யமாக என்ன விஷயம் காட்டப்படுகிறதுனா உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மாவானது தான் நியமிக்க ததனுகுணமாக மனசானது இந்திரியங்களை நியமிக்க வேண்டும். இப்படித்தான் கிரமமாக முன்னோர்கள் காட்டியிருக்கக்கூடிய நிலை. அப்போ ஆத்மா என்ன பண்ண வேண்டும்? சாமான்யமா உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான வாக்கியம், ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மன பிரகிரகமேவச்சா இந்திரியாணி ஹயான்யாகு விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியம். தேர்வுள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் இந்த ஆத்மா. ஆத்மானம் ரத்தினம் வித்தி. தேர் எதுன்னா இந்த சரீரம். சரீரம் ரதமேவது. சரி, இந்த ரதத்தை ஓட்டக்கூடியவனாரு, செலுத்தக்கூடியவனாருன்னா புத்திம் து சாரதிம் வித்தி. புத்திதான் சாரதியாக அமைந்திருக்கிறது. அதற்கு மேற்பட கடிவாள கயிறு எது என்று கேட்டால் குதிரையை பிடித்து அதனை தன்னிட்டப்படி நடத்தக்கூடிய இந்த கடிவாள கயிறாக அமைந்திருக்கக்கூடியது மன பிரகிரகமேவச்சா. இந்திரியாணி ஹயான்யாகு. குதிரைகள் எவை என்னால் இந்திரியங்கள் குதிரைகள். பஞ்சேந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும்படியான இந்த 5 இந்திரியங்களும் குதிரைகளாக அமைந்திருக்கின்றன. விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான இந்த இந்திரியங்களுக்கு இரபோடத்தக்கதாய் அமைந்திருக்கக்கூடிய பற்பல விஷயங்கள் அமைந்திருக்கின்றனவே, அதுதான் அந்த குதிரைகள் பாய்ந்து ஓடும்படியான இடம்னு காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆத்மாவானது
புத்தியைத்தான் தன்வசத்திலே கொள்ள, புத்தியானது மனத்தை தன் கையிலே கொள்ள, மனசானது குதிரைகளைத்தான் இழுத்து பிடிக்க வேண்டும். ஆனா இங்க மாறி போச்சு. மனமாளும் ஓரைவர், இந்த 5 பேர் இருக்கிறார்களே, மனம் ஆள்பவர்களாக இந்த மனசையே தாங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கோவாய் ஐவர் என் மெய்குடி ஏறி கூரை சோரியை தாவென்று குமைத்து போகார். எனக்கு சுவாமியா அவாயிட்டா. அந்த இந்திரியங்களுக்கு நான் சுவாமியா இருந்தது போக இந்திரியங்கள் எனக்கு சுவாமியாக ஆகிவிட்டு இருக்கின்றன. கோவாய் ஐவர் என் மெய்குடி ஏறி கூரை சோரிய தாவென்று குமைத்து போகார் என்னும்படியான அந்த விஷயமாக அமைந்திருக்கிறது. அதனால அந்த இந்திரியங்கள் வன்குறும்பர், வலிமையான குறும்பர்களாக அவர்கள் தாங்கள் அமைந்திருக்கிறார்கள். குறும்பு செய்பவர்களாக தாங்கள் அமைந்திருக்கிறார்கள். அதுதான் மனவாழும் ஓரைவர் வன்குறும்பர், பிரபலர்களாய் இருக்கக்கூடிய துஷ்டர்கள்னு காட்டப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர் வன்குறும்பர் தம்மை சினமாழ்வித்து அப்படின்னு சொல்றது. இங்கதான் மனம் போன வழிதான் செவி வாய் கண் மூக்கு உடல் என்னும்படியான இவையெல்லாம் போக வேண்டும். அதை விட்டுட்டு இந்திரியங்கள் எங்கெல்லாம் போறதோ அது பின்னால மனசு போயிட்டு இருக்கான். எங்கேயாவது உண்டா? மனசககாரம் இல்லாமல் இந்திரியம் காரியம் பண்ணக்கூடாது, மனோநியமனம் இல்லாமல் இந்திரியம் காரியம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்திரியம் மனத்தை நியமித்துக் கொண்டிருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனால அச்சேதனங்களாக இருக்கக்கூடிய இந்திரியம் மனமாளும் ஓரைந்து அப்படிதான் சாதிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு மனவாளும் ஓரைவர் உயர்தனியா சொல்றாரு. இன்னும் சொந்ததா சொல்றாரு. திருமார்க்கு யாமாறு வணக்கமார், நாமாறு பெரிய திருமண்டபமார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஓர் ஐவர், 5 பேர் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். இப்போ இந்த ஐவர் பஞ்சேந்திரியங்கள் இவர்களை உயர்தனியாக கூறுதல் எத்தனை இருக்கிறதுனா அவற்றினுடைய கொடுமை எவ்வளவு பிரபலமானது தெரியுமா? என்ன பலமானது தெரியுமா? இந்திரிய பல கீதாச்சாரியன் காட்டும்படியான விஷயம் பகவத்கீதையிலே அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் விவரித்து காட்டியிருக்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே. அதை காட்டுகிற போது தத்துவ விவேகா நித்தியத்வா நித்தியத்வ அகங்கார தோஷ இந்திரிய பல மனப்பிராதான்ய இந்திரியாணி பிரமாதீனி அரந்தி பிரசபம் மன. இந்திரியங்கள் அவ்வளவு பலமாக அமைந்திருக்கக்கூடியவை. இந்திரிய பலம் மனசையே தாங்கள் அபகரித்துக் கொண்டு செல்லுகின்றன, மனசையே இழுத்துச் செல்லுகின்றன அப்படின்னு சொல்லும்படியான இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களுக்கு கோபம் வருமா? இந்த இந்திரியங்களுக்கு கோபம் வருதுன்னா இந்த இந்திரியங்களுடைய பிரகோபம். சாதாரணமாக தாத்து சாமியன்ற இடத்துல தாத்துக்களுடைய பிரகோபம்னு காட்டப்பட்டிருக்கு, தாறுமாறா போறதுன்னு. இப்ப இந்திரியங்களுக்கு சினம் என்னது? இந்திரியங்களுக்கு கோபம் எதற்காக வரணும்னா அதுக்கு உண்டானதான விஷயத்தை அதற்கு காட்டலன்னா அதுக்கு கோபம் வந்துடுறது. இந்த இந்திரியங்கள் என்ன பண்றது? மிகவும் கோபப்படுகிறது. நாக்கு தனக்கு வேண்டியது கிடைக்கலையே அதுக்கு கோபம், கண்ணுக்கு தனக்கு வேண்டியது கிடைக்கலையே அதுக்கு கோபம், காது தனக்கு வேண்டியது கிடைக்கலையே அது கோபம், மூக்கு தனக்கு வேண்டியது கிடைக்கலையே அதுக்கு கோபம், துவகிந்திரியமானது தனக்கு வேண்டிய ஸ்பர்சத்தோன் கிடைக்கலையே கோபம். இது அத்தனை அமைந்திருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ இந்த கோபத்தை யார் தீர்க்கிறார்? மனமாளும் ஓரைவர் வன்குறும்பர். மனசை ஆளக்கூடிய 5 பேர்கள் இருக்கிறார்கள் வன்குறும்பர்கள். அவர்கள் வன்குறும்பர் தம்மை சினமாழ்வித்து, சினத்தை மாழ்வித்து, சினம் மாழ்வித்து, சினம் மாளும்படியாக செய்யக்கூடியவனாக அந்த பகவான் தான் சேர்ந்திருக்கக்கூடியவன். இப்போ கோபம் ஏன் வருது? அதுக்காக வச்சனத்தை எடுத்து உதாரிக்கிறார். ஆச்சரியமான வச்சனம் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை காட்டுகிறார். அதாவது காமாத்து குரோதோ விஜாயத்தே. இது ஆச்சரியமான கீதா ஸ்லோகம். பகவத்கீதையில வரும்படியான 2வது அத்தியாயத்து ஸ்லோகம். தியாயத்தோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே, சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோ விஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோஹா, சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா, புத்திநாசாத் பிரணஜ்யதி. ஒரு விஷயத்தை நினைப்பதனாலேயே தியாயத்தோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே, அத்தோடு சேர வேண்டும் என்கிற ஆசை வருகிறது.
அத்தோடு சேர்ந்தோமேயானால் அதன் மீது அதிகமான பற்று உண்டாகிறது. அந்த பற்று அதிகமாகி அந்த பொருள் கிடைக்கவில்லை என்னால் அந்த பொருளுடைய அனுபவ விச்சேதத்திலே காமாத்து குரோதோபிஜாயத்தை, கோபம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆகவே இப்ப என்ன விஷயம்னா, பகவானை தவிர்ந்த மற்ற விஷயங்கள் எதுவாயிருந்தாலும் அல்பமாயிருக்கும், அஸ்திரமாயிருக்கும், அளவுபட்டதா இருக்கக்கூடியது, முழு சந்தோஷத்தை கொடுக்காததா இருக்கக்கூடியது. அதனால கோபம் வந்து சேர்றது. அப்ப அந்த கோபத்தை மாத்தணும்னா இந்திரியங்களுக்கு இறை போட்டுட்டே இருந்தா கோபம் இல்லாத இருக்குமா? இல்ல. இந்திரியங்களுக்கு இறை போட்டு கொண்டிருந்தாலும் கூட அந்த ஆசை அதிகமாகத்தான் இருக்குமே ஒழிய அந்த ஆசையானது குறையாது. யாருமே தங்களுடைய இந்திரியங்களை அதுக்குண்டான இறைய போட்டு 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 அதை அடக்க முடியும், அதனுடைய பசியை தீர்க்க முடியும்னு சொல்ல முடியாது. எப்படி நெருப்பினுடைய பசியை தீர்ப்பதற்கு எண்ணெயை வார்த்தால் பசி தீராதோ, மேலும் மேலும் கொழுந்து விட்டு எரியுமோ, அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்திரியங்களுக்கு இறை போட 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 அந்த இந்திரியங்கள் அதை காட்டு காட்டு என்றுதான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியது. ஆகவே அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே பார்க்கிற போது இந்திரியங்களுடைய கோபம் தீர வேண்டும் என்றால் அதற்கு வயிறு நிரம்ப வேண்டும். இந்திரியங்களுடைய வயிறு நிரம்ப நாம எந்த தீனியை, எந்த உணவை இட முடியும் அப்படின்னு கேட்டோமேயானால் அங்கதான் பகவத் வத்திரிக்த விஷயங்கள் எல்லாம் அல்பமும் அஸ்திரமுமாய் இருக்கக்கூடியவை. பகவானாகிற விஷயம் உண்டே, அந்த பகவானாகிற விஷயம் இறை போரும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே மற்ற விஷயங்களை கொடுக்க 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 பாவியனை பலனி காட்டி படுப்பாயோ, பெரியவாச்சான் வியாக்கியானத்தை எடுக்கிறார் இந்த இடத்துல. பாவியனை பலனி காட்டி படுப்பாயோ, இன்னும் கெடுப்பாயோ. அப்ப இந்திரியங்களுடைய கோபமே அடங்காது. அப்ப எப்ப கோபம் அடங்கும்னா பகவத் அனுபவத்தால் மட்டுமே கோபம் மாண்டு போவதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ அந்த கோபம் எப்பொழுது போகும்னா பகவானுடைய அனுபவத்தை கொண்டுதான் அந்த கோபத்தை போக்கிக் கொள்ள முடியுமே ஒழிய மற்ற வழியிலே கோபத்தை போக்கிக் கொள்ள இயலாது. அந்த மாதிரி அமைந்திருக்கும்படியான விஷயம். ஆகவே பகவத் விஷயத்திலே பிரவணமாக்கி மனமாளும் ஓரைவர் வன்குறும்பர் தம்மை சினம் மாழ்வித்து ஓரிடத்தே சேர்த்து புனமேய தண்டுழாயானடியை தான் காணும் அகுதன்னே வண்டுழாம் சீரார்க்கு மாண்பு. அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருமேனியை சேவிப்பதுதான் மேலான மாண்பு, வண்டுழாம் சீரார்க்கு மாண்பு. அப்போ எப்படி இருக்க வேண்டும்னா, இன்னும் அனுகிரகிக்கலையே அந்தோ வலிதேகோல் அப்படின்னு அவனை நிந்திக்க கூடாது, அவன் விஷயத்துல குறை சொல்லக்கூடாது. நாம எப்படி நம்முடைய சொரூபத்துக்கு சேர இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய மனமாளும் ஓரைவர் வன்குறும்பர் தம்மை சினமாழ்விக்கும்படியாக அமைந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளையே சிந்தித்திருத்தல் இருக்கிறதே, அதுதான் தண்டுழாயானடியை காணும் அகுதன்னே. அந்த திருவடித்தாமரைகளை பார்க்கிறது தான் நமக்கு சொரூபம். சேஷத்வானுகுணமாக அதற்கனுகுணமாக அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு காட்டக்கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரமாக அமைந்திருக்கு. இதுக்கு அடுத்த பாசுரத்துல அர்த்தம் காட்டும்படியான விஷயம், பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அனுஷ்டானம் அது அப்படின்னு கீழே சொன்னார். அந்த அனுஷ்டானம் எனக்கு வாய்த்திருக்கிறது, அந்த அனுஷ்டானம் அடியேனுக்கும் வாய்த்திருக்கிறது என்று ஆழ்வார் தெரிவிக்கக்கூடிய அடுத்த பாசுரம் தான் மாண்பாவி தஞ்ஞான மண்ணிறந்தான் மாயவள் நஞ்சு ஊண்பாவி துண்டானது ஓர் உருவம் காண்பான்னம் கண்ணவா மற்றொன்று காணுரா சீர்வரவா துண்ணவாய் தானுருமோ ஒன்று. அழகான பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது. அதாவது இதுக்கு அர்த்தம் காட்டும்படியானதாக இருக்கக்கூடியது, மாண்பாவித்து அஞ்ஞான்று மண்ணிறந்தான். முன்னொரு காலத்திலே எம்பெருமான் வாமன வேஷத்தை தரித்துக் கொண்டிருந்தான். ஆக வாமன வேஷத்தை தான் பாவித்துக் கொண்டிருந்தான். மாணியான நிலையை மாண்பாவித்து அந்த மாட்சிமை பொருந்து இருக்கக்கூடிய வாமன வேஷத்தை தான் பாவித்தான்னா ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அர்த்தம். அவன் குரலனா எவ்வளவு பெரியவன் அவன். அவன் குள்ளமான தன்மையை ஏற்றுக்கொண்டு மாவலியனிடத்திலே சென்று தான் பூமியை யாசித்தான். மாயவள் நஞ்சூண்பாவி துண்பாவன ஓர் உருவம் மாண்பாவித்து அண்ணான்னு மண் இறந்தான். அன்றைய தினம் மண்ணை இறந்தான்.
மாயவள் நஞ்சு ஊன்பாவித்து உண்டானது ஒரு உருவம். மாயவளாய் இருக்கக்கூடிய பேச்சு பூத்தனை அவளுடைய மார்பகத்திலே தடவப்பட்டிருந்த விஷத்தை உண்பதாக பாவனை பண்ணி கொண்டு உண்டான். ஆக அதனை உண்டானா இல்ல, உண்பதாக பாவனை செய்து கொண்டு தான் அமுது செய்தவனாக அமைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருமேனி. அந்த திருமேனியை சேவிக்கும்படியான விஷயத்திலே காண்பான். காண்பதாக இருக்கக்கூடிய சேவிக்கும்படியான அந்த விஷயத்திலே நம் கண் அவா. என்னுடைய கண்ணானது தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியது. காண்பான் நம் கண்ணவா, மற்றொன்று காணுரா. என்னுடைய மனசுக்கு என்ன ஆசை, என்னுடைய கண்ணுக்கு என்ன ஆசைன்னா அவனுடைய திருமேனியை காண்பதுதான் ஆசையை ஒழிய மத்தொன்னும் ஆசை இல்லை. மத்தொன்னு காணுரா, இன்னொன்னை காண்பதற்கு விரும்பவில்லை. அதே மாதிரி என்னுடைய வாக்கானது, என்னுடைய வாக்கு வாய்தான் என்ன பண்றது, சீர்பாரவாது ஒன்று உண்ண ஒருமோ. அவனுடைய திருக்கல்யாண குணங்களை புகழ்வது தவிர்த்து, அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பேசுவது தவிர்த்து வேறொன்றிலே ஈடுபடாது. கீழ பாசுரத்துல வண்டுழாம் சீரார்க்கும் மாண்புன்னு என காட்டினார். அந்த மாண்பு தன்னிடத்திலே வந்து விட்டது. என் கண் அவன் திருமேனியை ஒழிய மத்தொன்ன காணாது. என்னுடைய வாக்கு அவன் வைபவம் ஒழிய மத்தொன்ன பேசாது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம் அங்கதான் காட்டுறார். மாண்பாவித்து அஞ்ஞான்னு மண்டிறந்தான். இங்கதான் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். மான் பாவிக்கை தான் என்ன, மானை பாவிக்கை, குள்ளமான உருவத்தை பாவிக்கை அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதாவது எப்படி பாவித்தான் என்னால், அந்த குள்ளமான உருவத்தை அவன் யாச்சகனாக போய் பாவித்த போது அங்க மகாபலி சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை, நான் தருவேனானால் இன்னமும் அகல இறக்க மாட்டாயோ என்ன, இறந்ததுக்கு மேலே வேண்டா என்று இருக்கிற பால்யம் பாவித்து. சின்ன குழந்தை, அதுக்கு மேல கேட்க தெரியாது. சின்ன குழந்தைய பார்த்து உனக்கு என்ன வேணும்னா, ஐயோ சொர்ணமயமான விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை கேட்க தெரியாது. எனக்கு கிலுகிலுப்ப வேணும், எனக்கு கீ கொடுத்தா ஓடுற கார் வேணும், இதுக்கு மேல ஒண்ணும் கேட்க தெரியாது. அதுக்கு மேல பெருசாவெல்லாம் விரும்பவே தெரியாது. அந்த மாதிரி மகாபலி நான் கொடுக்கிறேன்னு ஒத்துன்னு இருக்கேன் உனக்கு, நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்ற போது அதிகமா கேட்க மாட்டாயா? இந்த 3 அடி தானே கேட்டிருக்காய், அதுவும் உன்னுடைய சின்ன காலால 3 அடி கேட்கறிய, இப்படி எங்கேயாவது உண்டா அப்படின்னு தெரிவித்த போது எனக்கு இதுக்கு மேல ஒன்னும் வேண்டாம், இதுக்கு மேல எனக்கு வேண்டேன் என்னும்படியான பால்யம் பாவித்தான். வஸ்துதா இந்த 3 அடிக்கு திருப்தி அடையலன்னா 3 லோகமும் வந்தாலும் திருப்தி ஆகாது அப்படின்னு வாமனமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அப்ப பார்க்கிற பொழுது அந்த 3 அடி மான் பாவித்து அந்த யாச்சகத்துவத்தை பாவித்துக் கொண்டான். அப்படி அமைந்திருக்கக்கூடியவன் மான் பாவித்தஞ்ஞான்னு மண்ணிறந்தான். அவன் என்ன பண்ணினான்னா, மாயவள் நஞ்சு ஊன் பாவித்துண்டானது ஒரு உருவம். மாயவள் தாய் வேஷத்தை கொண்டு வந்தா. என்ன மாயம்னா, என்ன ஆச்சரியம்னா, ஒரு தாயாருடைய வேஷத்தை கொண்டு வந்து இவனுக்கு பால் கொடுக்காவிட்டால் என்னால் தரிக்க முடியாது. அவள் சொன்னாளாம், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்காவிட்டால் என்னால் தரிக்க முடியாது. அந்த குழந்தை என்ன நினைச்சதுன்னா, கண்ணனும் பெருமானாகிற குழந்தை தான் நினைத்தான், இவளிடத்துல பால் புஜிக்கலன்னா என்னால தரிக்க முடியாது அப்படின்னு உண்ணாவிடில் தரியேன் என்று தாரகமாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு காட்டுறார். அப்படிப்பட்டவனை காண்பான் நம் கண் அவா. நம் கண் காண்பான் அவா. காண்பதற்கு என்னுடைய கண்ணானது அவனை ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியது. மத்தொன்னு காணுரா, என்னுடைய கண்ணு மத்தொன்றையும் காணாது. உன் சீர்பரவா துண்டவா தானுருமோ ஒன்று, அவனுடைய கல்யாண குணங்களை சொல்லாதே வாக்கு மற்றொன்றிலே ஈடுபடாது அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை இது 52வது பாசுரம். அடுத்து 53வது பாசுரம். ஒன்னொன்று செங்கண்மால் யானுரைப்பது, உன் அடியார்க்கு என் செய்வன் என்னே இருத்தினி, நின் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும் மத்தினிதோ, நீ அவர்க்கு வைகுந்தம் என்னருளும் வான் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் காட்டுறார் ஆழ்வார். எம்பெருமானே, என்னுடைய இந்திரியங்கள் உன்னை அனுபவிக்கும்படியாயித்து அப்படின்னு சொல்ற. பெருமானே, என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் உன்னையே அனுபவிக்கிறதே அப்படின்னு சொன்னதும், ஆழ்வே இது போருமா, இன்னும் ஏதாவது வேணுமா
இன்னும் வேற என்ன வேணுமோ கேளும், எதை வேணாலும் கேளும், நான் கொடுக்கிறேன்னு சொல்லும்படியான வார்த்தை எம்பெருமான் தான் தெரிவித்தான் ஆழ்வாரிடத்திலே. உமக்கு என்னென்ன வேண்டும் என்று கேட்டான். அவ்வளவேயோ, இன்னமும் சில உண்டு காணும் உமக்கு செய்ய கடவது, உமக்கு நான் கொடுக்கறதுக்கு இன்னும் இருக்கே அப்படின்னு எம்பெருமான் தான் சொன்னான். அதை கேட்ட அடுத்த க்ஷணத்துல, நீ எனக்கு செய்தருளாத தரம் உண்டோ? எவ்வளவு பண்ணி கொடுத்திருக்கிறாய் எனக்கு, நீ இது பண்ணி கொடுத்திருக்கிறதே எவ்வளவு அதிகமான விஷயம். நீ எனக்கு செய்யாததுண்டோ? ஒன்றுண்டு செங்கண்மால். எம்பெருமானே, உன்னிடத்துல சொல்லுவதற்கு உரைப்பதற்கு ஒன்றுண்டு, ஒரு வார்த்தை அமைந்திருக்கிறது. ஒன்னுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி. நீ எப்படி அமைந்திருக்கிறாய் என்னால், உன்னுடைய அடியவர்களுக்கு என்ன செய்வேன் எல்லாம் செய்தாலும் கூட என்ன செய்வேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். திரௌபதி கோவிந்தான் அழைத்தாள். அப்படி கோவிந்தான் அழைத்த உடனேயே அவளுக்கு வஸ்திர விருத்தி ஏற்பட்டது. அதற்கு பிறகு தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணினான். மகாபாரத யுத்தத்தை நடத்தி திரௌபதியினுடைய குழலை முடியும்படியாக செய்து விரோதிகளை போக்கி தர்மபுத்திர பட்டாபிஷேகம் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எம்பெருமான் பரமபதத்துக்கு எழுந்தொழுகிறான். நாதி ஸ்வஸ்தமனாயௌ, ஸ்வஸ்தமான மனசுலயே போகலையா, துக்கப்பட்டு கொண்டே சென்றிருக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு என்ன துக்கமாயிற்று? ஸ்வஸ்தமில்லாத மனசுல போனானே. கோவிந்தேதி யதாக்ரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம். வெகு தூரத்துல இருந்த என்னை கோவிந்தான் அழைத்தாள் திரௌபதி. அப்படி அழைத்த போது ரிணம் பிரவிருத்தம் இவமே, அவளுடைய அந்த அழைப்பானது, அந்த கூப்பீடானது என்ன பண்ணித்துனா, ரிணம் பிரவிருத்தம் இவமே ஹிருதயான்னாபசர், என்னுடைய இருதயத்தை விட்டு போகலை. கடனாளியாவே நான் போறேனே. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்க வேந்தன் சொல்ற மாதிரி கடன்பட்டார் நெஞ்சம் போல பெருமாள் கலங்கினார். இந்த இடத்துல கலங்கி இருக்கக்கூடிய நிலை. அவ கோவிந்தான்னு அழைச்சா என்னென்ன காரியம் பண்ணிருக்கணும் தெரியுமா? நான் அதெல்லாம் விட்டுட்டேனே. நேர அவள் போய் பார்த்து அவளுக்கு ஆசுவாசப்படுத்தி அவள் தன்னுடைய முகத்தை என்னுடைய தோல்ல பதித்துக் கொண்டு அழுகிற போது தடவி கொடுத்து துக்கப்படாதேன்னு சொல்லி அந்த க்ஷணத்திலேயே விரோதிகளை எல்லாம் நிரசித்து அவளுடைய குழல் முடியும்படியாக பண்ணி தர்மராஜ பட்டாபிஷேகத்தையும் அப்பவே பண்ணிருக்கணும். பண்ணலையே. நம் பேர் தன் காரியம் செய்தது அப்படின்னு நாதி ஸ்வஸ்தமனாயோ, அதுதான் காட்டுறாரு இங்க. ரிணம் பிரவிருத்தம் இவமே என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. பாண்டவர்கள் முடிசூடினவன்றும், பாண்டவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாயிற்று. திரௌபதி குழல் முடித்த பின்பும், திரௌபதிக்கு குழலையும் முடித்தாகிவிட்டது. பர்த்தாக்கள் சந்நிகிதராய் இருக்க அவர்களை இரட்சகர் என்று நினையாதே தன் பேர் சொன்னவர்களுக்கு திருவுள்ளத்திலே தனிசு பட்டிருக்குமா போலே, தனிசுன்னா கடன்பட்டிருக்குமா போலேன்னு அர்த்தம். அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலை அதை காட்டுற. தனிசு பட்டிருக்குமா போலே அமைந்திருக்கிறதுன்னு சொல்ற. அப்ப இந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய விஷயம் ரிணம் பிரவிருத்தம் இவமே, பாண்டவர்கள் முடிசூடினவன்றும் திரௌபதி குழல் முடித்த பின்பும் பர்த்தாக்கள் சந்நிகிதராயிருக்க அவர்களை இரட்சகர் என்று நினையாதே தன் பேர் சொன்னவளுக்கு. பர்த்தாக்கள் பக்கத்துல இருக்கா, அவள ரட்சகன் சொல்லல, என்னுடைய பெயரை சொன்னவளாக அமைந்திருக்கிறாள். அப்ப என்னுடைய பெயரை சொன்னவளாக அமைந்திருக்கக்கூடியவள் இருக்கிறாளே, அவளுக்கு அந்த காரியத்தை செய்யலையே. உன்னடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி. அங்கதான் காட்டுறார் நின் புகழில் வைகும். எப்படிப்பட்ட விஷயம்! உன்னுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபடுத்தும்படியான மனசை விட நீ அடியவர்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்குற, பெருசா கொடுக்குற. வாங்க வீடு பெறுங்கள் வாருங்கள் மோட்சம் பெறலாம். ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதிவகையே. அருள் பெறுவார் அடியார் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதிவகையே. அப்ப ஆழ்நீர் மோட்சம் கொள்ளும் என்னுமா போலே உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி. நின் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும் மற்றினிதோ, நீ அவருக்கு வைகுந்தம் என்னருளும் வான். நீ போற போலிய கொடுத்து கொண்டிருக்கிறாய். அங்கதான் காட்டுறார் நின் புகழில் இத்தியாதி. உன் புகழிலே தங்குகிற சிந்தையிற்காட்டில் இனிதோ. உன்னுடைய புகழை ஈடுபடுத்தும்படியான இந்த மனசை விட நீ பரமபதம்னு போற பொலிய தூக்கி கொடுத்துட்டு இருக்கியே, அது அவ்வளவு இனிமையாகவா இருக்கும்?
அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது நீ சொல்லிக் கொடுக்கிற பரமபதம். பரமபதம்ன்றது சாத்தியம், இது சித்தம். அங்கதான் பெரியவாச்சான் பிள்ளை அழகான ஸ்ரீசூக்தி அனுக்கிரகித்தருளி இருக்கிறார். சித்தத்துக்கு இடை நிற்குமோ சாத்தியம், இதுக்கு அது உக்திரசமே காரணம், இதுக்கு அது உக்திரசமே காரணம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ இது நேர சித்தமாக எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லி 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 மனசை நினைச்சு 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 அனுபவிப்பது என்பது ஆனந்தாவகம், அது சித்தம். இனிமேல் எங்கேயோ வரப்போறது, என்னைக்கோ வரப்போறது, எப்போ வரப்போறது, அது சாத்தியம். ஆக சித்தத்துக்கு இடை நிற்குமோ சாத்தியம், கையில கிடைச்சதுக்கு நடுவுல சாத்தியம் இனிமேல் வரப்போறது, இனிமேல் வரப்போறது அப்படின்றது நிலை நிற்குமோ என்று தெரிவித்திருக்கக்கூடிய அழகான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. குணத்தை அனுபவிப்பதற்கு யோக்கியமாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜென்மத்தை விட பரமபதம் ஸ்லாக்கியமோ? பகவத் கல்யாண குண அனுபவத்துக்குன்னு இப்ப ஜென்மம் ஏற்பட்டிருக்கு, இதுல நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இதை விடவா பரமபதம் பெருசா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆக உக்தி சாரமே காரணம், உக்தியினுடைய சாரமாக அமைந்திருக்கக்கூடியது அதுதான் காரணம் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. உக்தியினுடைய சாரம் பகவத் அனுபவம் காரணம் அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இது 53வது பாசுரம். அடுத்தபடியாக 54வது பாசுரத்திலே காட்டியிருக்கக்கூடியது பாசுரம். வானோ மரிகடலோ மாருதமோ தீயகமோ கானோ ஒருங்கித்தங்கண்ணிலமால் ஆனி இன்ன கண்ணுயரத் தாமெறிந்து காயுதித்தார் தாழ்பணிந்தோம் வந்துயரை ஆவாமருங்கு அப்படின்னு இந்த இடத்துல காட்டுகிறார். வானோ ஆனின்ற கன்று, ஆனின்ற கன்று பசு ஈன்றதாய் அமைந்திருக்கக்கூடிய கன்று, பசுவினால் ஈன பெற்றிருக்கக்கூடிய அந்த கன்று அந்த வத்சாசுரன். அந்த வத்சாசுரத்தை கொண்டு உயரத்துல எம்பெருமான் எரிந்தான், கபித்தாசுரன் மீது எரிந்தான், விளாமரத்தின் மேலே தான் வீசி எறிந்து காயுதிர்த்தார். அந்த விளாங்காயெல்லாம் கண்ணு குணிலாயெறிந்தாய் கழல் போற்றி, அந்த மாதிரி காய்களை உதிர்த்த அந்த கண்ணபிரான் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் இருக்கிறானே அவனுடைய திருவடிகளை பணிந்தோ நாங்கள் ஆசிரியித்து விட்டோம். கண்ணன் எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை நாங்கள் ஆசிரியித்தோம். வந்துயரை மருங்கு கண்டிலோ, வந்துயராக அமைந்திருக்கக்கூடிய இதெல்லாம் மருங்கு பக்கத்திலே நாங்கள் காணவில்லை, மருங்கு கண்டிலோம்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கு. வந்துயரை ஆவா மருங்கு, வலிய துயர்களை எல்லாம் காணவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஏன் என்ன மருங்கு கண்டிலோம், அந்த பாவங்கள்லாம் என்னாச்சு? துயர்னா இங்க பாவம். அந்த பாவங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா மறைந்து போன விடம் எங்க போச்சுன்னு தெரியலையே. வானோ ஆகாசத்துல போயிடுத்தோம், மறிகடலோ அதாவது மறிகடல்னா திருப்பி 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 அலை எறியும்படியான கடலுக்குள்ள போயிடுத்தோம், மாருதமோ காற்றுக்குள்ள போயிடுத்தோம், தீயகமோ நெருப்புக்குள்ள போயிடுத்தோ, கானோ காட்டுக்கு போய்விட்டதோ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆக ஆகாச கமனம் பண்ணிற்றோ, உம்முடைய பிரதிபந்தகம் செய்தது. பெருமாள் கேட்கிறார், அழ்வே ஒன்னுண்டு செங்கண்மால் யானுரைப்பது உன் அடியார் கென் செய்வன் என்னே இருத்தினேன் சொன்னேன், நென்புகழில் வைகுந்தம் சிந்தையிலும் மத்தினிதோ நீயவர்க்கு வைகுந்தம் என்னருளும் வான்னு சொன்னேன். இப்படி என்னிடத்துல மனசை வச்சிருந்தா உங்க பாபம் எல்லாம் என்ன ஆச்சு? அது எங்க போச்சோ தெரியலையே. ஆகாசத்துக்கு போயிற்றோ, நானும் அறிந்திலேன், எனக்கும் தெரியலையே எங்க போச்சுன்னு தெரியலையே. வான் இத்தியாதி அங்கதான் காட்டுறார். ஆகாச கமனம் பண்ணிற்றோ, அதுனா ஆகாசத்துக்கு போயிடுத்தோம், கடல்ல போய் அழிஞ்சு போயிடுத்தோம், அல்லது காத்தோட கலந்து போயிற்றா, அக்னி பிரவேசம் பண்ணி விட்டதோ, அல்லது மகாபிரஸ்தானம் பண்ணிற்றோ. மகாபிரஸ்தானம்னா அப்படி வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போயிடுறது, அந்த மாதிரி போய்விட்டதோ. ஒருங்கிற்று, இங்க இதுல எங்க போச்சுன்னு தெரியல, எதுல போய் சேர்ந்ததுன்னு தெரியலையே. என்னுடைய பாபத்தை இந்த இடத்துல எதுல தேடினாலும் கிடைக்கவும் இல்லை. சரி பக்கத்துலயும் பாருங்களேன், சரி உன் கிட்டக்கவே இருக்கும், உங்க கண்ணுக்கு தெரியலையான்னா அதுவும் கிடையாது. மருங்கும் கண்டிலமா,
பக்கத்துலயும் அதை பார்க்க முடியலையே. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. ஏனென்றால் பிரபல பிரதிபந்தகங்களை போக்கக்கூடியவன் எம்பெருமான். பலம் மிக்க இருக்கக்கூடிய விரோதி வத்சாசுரன் அவன் விரோதி, கபித்தாசுரன் வளாமரமாய் இருக்கக்கூடிய விரோதி. அந்த ரெண்டு விரோதியையும் ஆனை என்ன கண்ணுயர தானெறிந்து காய் உதிர்த்தார். அப்படிப்பட்டவனுடைய திருவடித்தாமரைகளை தாழ் பணிந்தோம். எங்கிருந்து இதெல்லாம் வரும்? எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை பணிந்தவர்க்கு இதெல்லாம் பக்கத்துல கிட்டகவே வர முடியாது. திருமால் தலை கொண்ட நங்கட்கு எங்கே வரும் தீவினையன்னு சொன்னார் ஒரு திருவருத்தத்துல. அதே அர்த்தம்தான் இங்கு காணும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே வானோ மரிகடலோ மாருதமோ தீயகமோ கானோ ஒருங்கித்தும் கண்டிலமால் ஆனி என்ன கண்ணுயரத்தாம் எறிந்து காயுதித்தார் தாழ் பணிந்தோம் வன்துயரை ஆவாமருந்து. அடுத்தது 55வது பாசுரம். மருங்கோதும் மணிநாகனையார் மருங்கே வரவரியரேலும் ஒருங்கே எமக்கவரை காணலாம் எப்பொழுதும் உள்ளால் மனக்கவலை தீர்ப்பார் வரவு. வரவு அந்த எம்பெருமான் வருகிறார். அந்த வருகையினாலேயே எம்பெருமான் அப்படி எழுந்தருளினானே ஆனால் நம்முடைய மனக்கவலை தீர்ந்து விடுகிறது. நம்முடைய மனத்துல இருக்கக்கூடிய எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அத்தனை துன்பமும் அவனை காண்கிற போதே தீர்ந்து விடுகிறது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பராவரனாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பார்க்கப்பட்டு விட்டானே ஆனால் ஹிருதய கிரந்தி ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் அவிழ்ந்து விடுகின்றன. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து விடுகின்றன. க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி இவனுடைய கர்மங்கள் எல்லாம் க்ஷீணித்து போகின்றன. தஸ்மின் திருஷ்டே பராவரே அந்த பராவரனாயிருக்கக்கூடிய எம்பெருமான் பார்க்கப்பட்டு விட்டானே ஆனால் மொத்தம் போறது. அதத்தான் இங்க வரவு அந்த எம்பெருமானுடைய அந்த மனக்கவலை தீர்ப்பார். அப்படி அந்த எம்பெருமான் தன்னுடைய வருகையினாலேயே நம்முடைய மனசிலே இருக்கக்கூடிய துன்பங்களை தீர்க்கக்கூடியவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் மருங்கோதமோதும் மணிநாகனையார். அவரார்னாக்கா மருங்கு அவர் பக்கத்திலேயே கடலுடைய அலைகள் திருப்பார்களுடைய அலைகள் எல்லாம் ஓதம் மோதிக்கொண்டிருக்கக்கூடியது. மணிநாகனையார் அந்த சேஷதாயாக இருக்கிறான். சேஷபரியங்கத்திலே அந்த ஆதிசேஷனாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாம்பு படுக்கையிலே இந்த திருப்பார்கடல் ஜலமெல்லாம் ஓதறது. திருப்பார்கடல் இருக்கக்கூடிய அலையெல்லாம் ஓதறது. திருப்பார்கடலின் பாலெல்லாம் ஓதறது. ஆகவே மணிநாகனையார் மாணிக்கத்தை தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய நாகனையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் மருங்கே வர வரியரேலும் அவன் பக்கத்துல நாம நெருங்க முடியுமா? யாராலும் அவனை சென்று கிட்ட முடியாதவராய் இருந்தாலும் கூட எமக்கு அவரை உள்ளால் ஒருங்கே எப்பொழுதும் காணலாம். அந்த எம்பெருமான மனசால நான் எப்பவும் பார்த்துடுறேனே. ரொம்ப அழகான விஷயம். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னால் மருங்கே வரவரியார். பெருமாள் பக்கத்துல நான் வர முடியுமா? பெருமாள் அருகிலே நாம் போக முடியுமா? நாம் போகணும்னு நினைச்சா பெருமான் அருகில போக முடியாது. அவன் எனக்குள்ள வரலாம் நினைச்சா சுலபமா வந்துள்ளாம. அதனால அமைந்திருக்கக்கூடியது அவன் தன்னுடைய வரத்தினாலே தான் என்னிடத்திலே வருவதனாலேயே என்னுடைய மனத்துன்பங்களை எல்லாம் போக்கும்படியான சுபாவம் படைத்தவன். அந்த க்ஷீராப்திநாதனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை நாம் சென்று கிட்டுவது கட்டம். ஆனால் அவன் நமக்கு உள்ள வந்து விட்டானே ஆனால் உள்ளுக்குள்ள எப்பொழுதும் பார்க்கலாமே என்று சொல்லக்கூடிய திருவாக்காக அமைந்திருக்கக்கூடியது. அதுதான் இந்த பாசுரத்திலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆக வரவால் என் மனக்கவலை தீர்ப்பார். அவன் தன்னுடைய வரவினாலே என்னுடைய மனக்கவலை தீர்ப்பார். அருகே கடலிலே திரைத்திவலை துடைகுத்த திருவனந்தாழ்வான் மேலே கண் வளர்ந்தழுகிறவர். அங்கதான் காட்டுறார். அற்புதமாக என்ன பண்றதுன்னா இந்த அலை எல்லாம் திருவனந்தாழ்வான் மேல படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் மீது அப்படி பொட்டு பொட்டா விழருது. இந்த அலையிலே இருக்கக்கூடிய திவலைகள் விழுகின்றன. அலை வந்து திருவனந்தாழ்வான் மீது மோத அப்படி மோதினபடியாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு திவலைகள் எம்பெருமான் திருமேனில அப்படியே இருக்கும். அது வந்து தொடையை தட்டி கொடுக்கிற மாதிரி இருக்கும். படுத்து கொண்டிருக்கிறவனுக்கு தொடையுத்தினோமே ஆனால் தொடை தட்டினோமே ஆனால் அவனுக்கு தூக்கம் சுலபமா வரும். அந்த மாதிரி திருவனந்தாழ்வான் மேலே கண் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான்
அவன் பக்கத்துல யாரும் போக முடியலன்னாலும் எனக்கு ஒருபடிப்பட என்னுடைய இருதயத்துல வந்துட்டானே. மருங்கோதும் மணிநாகனையார் மருங்கே வரப்பெறுவரேலும் வர அரியரேலும் ஒருங்கே எமக்கவரை காணலாம் எப்பொழுதும் உள்ளால் மனக்கவலை தீர்ப்பார் வரவு. இது 55வது பாசுரம் காட்டினார். அடுத்தபடியாக இதுல ஒரு கேள்வி. வரவார் ஒன்றில்லையால் வாழ்வினீரால் எல்லே ஒருவார் ஒருவன் புகாவாறு உருமாறு மாயவர்தாம் சேயவர்தாம் அந்துலகம் தாயவர்தாம் மாயவர்தாம் காட்டும் வழி. அவனிடத்துல செல்லுவதே ரொம்ப கஷ்டம்னு சொன்னீர். உம்ம உள்ளத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டான்னு சொல்லு. அது என்னமா இருக்க முடியும்? எப்படி உமக்கு இவ்வளவு சுலபனா? யாருக்குமே கஷ்டமாயிருக்கக்கூடியவனான எம்பெருமான், பிறர்களுக்கு அரிய வித்தகனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் உமக்கு என்னமாக இத்தனை எளிமையானான்? நீர் என்ன பண்ணினீர்? நீர் பண்ணின உபாயானுஷ்டானம் என்ன? ஆழ்வார் பண்ணின உபாயானுஷ்டானம் ஒன்றும் கிடையாது. எம்பெருமான் ஆழ்வாருக்கு அருள் செய்யக்கூடியவன். இசைவித்து என்னையும் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே. அதே மாதிரி பிரமாணம் வரவாறு ஒன்றில்லை. வரவாறு ஒன்றில்லையா அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆக நானும் அறியேன், என்னிடத்துல ஒண்ணுமில்லை. ஏதாவது இருந்தா தெரியும். யாதிருச்சிகாதிகள் உண்டாகில் பாசுரத்துல இருக்குமே. யாதிருச்சிகம் முதலால் சுகிருதம் அவரிடத்துல இருந்ததா? ஒரு சுகிருதம் ஆழ்வார் இடத்துல இல்லை. எம்பெருமான் இந்த அளவுக்கு அருள் பண்ணுவதற்கு தக்கதான ஒரு சுகிருதம் இடத்துல இல்லை. எம்பெருமான் நிர்கேதுகமாக பண்ணின கிருபை. வரவாறு ஒன்றில்லையா? வரும்படியான பிரகாரத்துக்கு உண்டானதான எந்த விதமான ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது, எந்த விதமான ஹேத்துவையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது எனக்கும் தெரியவில்லைன்னு காட்டுறார். வரவாறு ஒன்றில்லையா அடியில்லையாகில் பலம் சுருங்கி இருக்கும். அடுத்தது, என்னிடத்துல ஒண்ணுமில்லை, உன்னிடத்துல ஒண்ணுமில்லை. அவன் வருவதற்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. என்னிடத்துல ஒரு காரணமும் இல்லைன்னு ஆழ்வார் தெரிவித்த உடனேயே அப்ப குறைஞ்சிருக்கும் போது இருக்கும். நிறைய கொடுத்தவனுக்கு திரும்பி நிறைய கிடைக்கும், அதிகமாக கொடுத்தவனுக்கு அதிகமாக கிடைக்கும், குறைவா கொடுக்கிறவனுக்கு குறைவா தான் கிடைக்கும். நீர் ஒண்ணுமே கொடுக்கல, போனா போறது ஏதோ கொடுத்துட்டார் போல இருக்கு. சரி, ஏதோ அல்பமான அனுபவம், அதை எம்பெருமான் கொடுத்துட்டார். இந்த அனுபவம் எனக்கு எப்படி வந்தது தெரியல. அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இல்லை. அப்ப என்ன மாதிரி சொல்றது? வாழ்வினிதால் வரும்படியான பிரகாரம், வந்ததான பிரகாரம் தெரியல, வரவாறு தெரியல, எதை அடிப்படையாக கொண்டு கொடுத்தான்னு தெரியல, ஒரு அடிப்படையும் கிடையாது. ஆனால் கிடைச்சதோ பெருசு, அபரிமிதமான அனுபவம். பலம் சுருங்கி இருக்குமோன்னு கேள்வி இல்லை. இல்லை, வாழ்வினிதால் பலம் அதிகமாயிருக்கும். எல்லே ஒருவார் ஒருவன் புகாமாறும் உருமாறும். புகாவாறு உருமாறும், அதாவது நமக்கு அடியில்லை என்று ஆராய வேண்டாதபடி. ஐயோ, நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லையே, எம்பெருமான் அனுகிரகிப்பானோ மாட்டானோ, எம்பெருமான் அனுகிரகிப்பானோ மாட்டானோ அப்படின்னு நாம ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். ஏன் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னா, அவன் தானே அப்படி சொல்லியிருக்கான். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜா. எல்லா தர்மத்தையும் விட்டு விட்டு என் ஒருவனையே சரணமாக பற்றுவாயாக, நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயத்துக்கு அனுகுணமாக இருக்கிறபடியாக அவனே உன்னை எதிர்பார்க்கல தானே சொல்லி இருக்கிறான். அதற்கனுகுணமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. உருமாறும் ஆயவர்தான். அதற்கேற்ற மாதிரி தான் உருமாறுகிறான். உன்னிடத்துல என்ன இருக்குன்னு என கேட்காமல் நீ ஒண்ணுமே கொண்டு வர வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறானே. அப்ப உருமாறும் ஆயவர்தான் என்ன அப்படி சொல்லக்கூடியவனாய் இருக்கக்கூடிய ஆயவனாக அவன் அமைந்திருக்கிறான். சேயவர் தான், அதுக்கு மேல சேயவர் தான் பக்கத்துல இருக்கிறவன்.
பக்கத்துல இருக்கிறவன்னா அர்ஜுனனுக்கு கையாளா இருந்தவன், சேயவர் வெகு தூரத்துல இருக்கிறவன். உருமாறு மாயவன் அர்ஜுனனுக்கு பக்கத்துல இருக்கிறவன், சேயவன் வெகு தூரத்துல இருக்கக்கூடியவன். யாருக்கு வெகு தூரத்துல இருக்கக்கூடியவன்னா அவன் துரியோதனாதியர்களுக்கு வெகு தூரத்திலே இருந்தவன். துரியோதனாதிகளை அம்புக்கிரையாக்கி அவர்களுக்கு தூரியாய் இருக்கும் அவன். வெகு தூரத்துல திகழ்பவனாக தாம் அமைந்து இருக்கக்கூடியவன் அன்னுலகம் தாயவர் தான். அப்படி வெகு தூரத்துல இருக்கான்னு அப்படியேதான் இருப்பானோ? இல்ல, அன்னுலகம் தாயவர் தாம். நினைத்த போது தாமே வந்து கிட்டும் அவர். எப்ப அவன் திருவுள்ளம் பத்துகிறானோ அப்ப தானே வந்து நம்ம பக்கத்துல வந்துருவான். உலகத்தை எல்லாம் அளந்த போது யாராவது கேட்டாலும் ஆரிடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தானோ அத்தனை பேர் தலையிலையும் தன் திருவடிகளை வச்சானா இல்லையா? அப்படி இருக்கிற போது தாமே வந்து கிட்டுவர். மாயவர்தாம் காட்டும் வழி. அந்த எம்பெருமான் நமக்கு காட்டும்படியான வழி, இப்படி ஆச்சரியபூதனா இருக்கக்கூடியவன் காட்டும் உபாயம் வரவாறு ஒன்றில்லை. கர்மயோகம் உண்டா, ஞான யோகம் உண்டா, பக்தி யோகம் உண்டா, திருவிளக்கரிக்கை, திருமாலை கட்டுகை, ஏதாவது சுக்கிருத்தம், ஒரு சுக்கிருத்தமும் இல்லாமல் அமைந்திருக்கக்கூடிய நிலை என்ன இந்த பாசுரத்துல காட்டியிருக்கிறார். 56வது பாசுரம். அடுத்தது 57வது பாசுரம். வழித்தங்கு வல்வினையை மாத்தானோ நெஞ்சே, தழி கொண்டு போறவுடன் தன்னை சுழித்தெங்கும் தாழ்விடங்கள் பத்தி புலால் வெள்ளம் தானுகள வாழ்வடங்க மார்விடந்தமால். இங்க காட்டுறார். என்னுடைய அர்த்தம், மனசை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நெஞ்சே, ஓ மனசே. யுத்தத்துல இரண்யனை அந்த எம்பெருமான் தான் என்ன பண்ணினான் என்னால், கட்டிக்கொண்டு தாழ்ந்த பள்ளமான பிரதேசங்கள் முழுமையும் வியாபித்து இரத்த பிரபாகம் சுழித்து ஓடும்படியாக அவனுடைய வாழ்விடம்தான். அவனுடைய மார்பை பிளந்தவனான சர்வேஸ்வரன். அவன் இடையிலே தங்க பண்ணுமதான பிரதிபந்தகங்களை, பிரபலமான பாகங்களை போக்க மாட்டான். வேற ஒண்ணும் இல்ல, இரண்யவதம் பண்ணினவனான எம்பெருமான், அவ்வளவு பெரிய பிரபலமான விரோதியை போக்கினவனான எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்ப நம்முடைய விரோதியை போக்க மாட்டான். நாம் அவனை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய தடையை அவன் போக்க மாட்டானா என்ன கேட்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஏனென்னு கேட்டால், இப்ப வந்திருக்கக்கூடிய பாபங்களோ தடைகளோ அஞ்ஞானமோ அது அத்தனை எப்படிப்பட்டதுன்னா வந்தேரியாக அமைந்திருக்கக்கூடியது. ஒரு காலத்துல வந்து சேர்ந்ததாக அமைந்திருக்கக்கூடியது. என்னைக்குமே நமக்கு கர்மம் அனாதியா இருந்தாலும் கூட அதுக்கு முன்னாலே இருந்தே நமக்கு பகவானுடைய சம்பந்தம். நமக்கு பகவத் சம்பந்தம் முதல்ல வந்ததா, அஜித் சம்பந்தம் முதல்ல வந்ததா, அயன சம்பந்தம் முதல்ல வந்ததான்னு கேட்டார்கள். அஜித் சம்பந்தம் முதல்ல வந்தது, அதுக்கு முன்னால அயன சம்பந்தம் வந்தது. அயன சம்பந்தம் பகவானுடைய சம்பந்தம். பகவானோடு நமக்கு உண்டானதான் தொடர்பு. அடியேன் அடைந்தேன் முதல் முன்னமே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. ஆனால் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே. ஆனால் இந்த ஆத்மாவானது சரீரத்தில் தடுமாறிக் கொண்டிருக்கிறது, பிரகிருதியில தடுமாறிக் கொண்டிருக்கிறது, அது முன்னம். ஆனால் அடியேன் முதல் முன்னம். அதனால முதல்ல ஈஸ்வர சம்பந்தம் வந்தது, அதற்கு பிறகுதான் நமக்கு கர்ம சம்பந்தமே வந்தது. அப்படிதான் கொள்ளணும் ஆழ்வாருடைய திருவாக்க கொண்டு. அப்படி பார்க்கிற போது வந்தேரியா இருக்கக்கூடியதா இருக்கிறவை இந்த கர்மங்கள். இப்படிப்பட்ட கர்ம சம்பந்தத்தை அந்த பகவான் தான் தொலைத்தொழிய மாட்டானோ? நெஞ்சே தழி கொண்டு போறவனன் தன்னை சுழித்தெங்கும் வாழ்வர்கள் போலரக்கன் வெண்பலகள் தாமலிய. அதாவது அந்த எம்பெருமான் தான் பண்ணி இருக்கக்கூடியது சுழித்தெங்கும் தாழ்விடங்கள் பத்தி புலால் வெள்ளம் தானுகள வாழ்வடங்க மார்விடந்தமால் அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்படி ருதிர வெள்ளம் பெருகித்தான், ரத்த வெள்ளம் பெருகித்து. அந்த மாதிரி பெருகி இருக்கிறபடியாலே அவன் ஐஸ்வர்யம் ஒடுங்கும்படியாக மார்விடந்தான். அவ்வளவு பெரிய விரோதியை போக்கினவன் நம்முடைய விரோதியை போக்க மாட்டானா எம்பெருமான்? நிச்சயம் போக்குவான் அப்படின்னு காட்டியிருக்கார். இதுக்கு அடுத்தது 58வது பாசுரம். மாலே படிச்சோதி மாத்தே இனியுனது பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன், மேலால் பிறப்பின்மை பெற்ற அடிக்கீழ் குத்தேவலன்னு மரப்பின்மை ஆண் வேண்டும் மாடு அப்படின்னு தெரிவிக்கும்படியான வார்த்தை. எம்பெருமானை மாலே, திருமாலே, படிச்சோதி,
உன்னுடைய திருமேனியினுடைய சோதியை நீ மாற்றேன். அதாவது மாலேன்னா வியாமுக்தனேன்னு அர்த்தம். வியாமோகம் மிக்கிருக்கக்கூடியவனே, மயக்கம் மிக்கிருக்கக்கூடியவனே, உன்னுடைய திவ்யமான தேஜஸ் அமைந்திருக்கிறதே, அந்த தேஜஸ் உடையதா இருக்கக்கூடிய உன்னுடைய திருமேனி என்ன, பால் போலே இருக்கக்கூடிய பரமபோக்கியமாய் இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள் என்ன, இதிலே நான் அவகாகித்தேன், இதிலே ஈடுபட்டேன், ஆழ்ந்து விட்டேன். இதெல்லாம் நான் ஆழ்ந்து விட்டிருக்கிறபடியாலே பக்குவம் அடைஞ்சுட்டேன். பாலே போல் சீரில் பழுத்து ஒழிந்தேன் அப்படின்னு இருக்கக்கூடியது. உன்னுடைய பால் போல போக்கியமாய் அமைந்திருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு நான் பழுத்து விட்டிருக்கக்கூடியவனை. இனிமேல் அதை மாற்றாதொழிய வேண்டும். அதை மாற்றக்கூடாது. என்னுடைய இந்த பக்குவ நிலையை என்னைக்கு அப்படியே வைத்திருக்க வேண்டும். இந்த பக்குவ நிலையை நீ மாற்றாமல் அமைந்திருக்க வேண்டும். மேலுள்ள காலங்களிலே மேலால் அப்படின்னு பிறப்பின்மை பெற்று அடிக்கு குற்றேவல் அன்று மரப்பின்மை ஆண் வேண்டும். நீ மோட்சமே கொடுக்க வேண்டாம். ஜன்மமே எனக்கு வேண்டாம், உன்னுடைய மோட்சம்தான் வேண்டும். பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றேவல் இதெல்லாம் வேணுமான்னா அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்போ உமக்கு என்ன வேண்டும்? உன்னை ஒரு நாளும் மறவாதிருக்க வேண்டும். அப்போ பிறப்பின்மை வேண்டாம், உன்னை மறவாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. ஆகவே அதற்கனுகுணமாக உன் அடிக்கு மரப்பின்மை ஆண் வேண்டும். உன்னை ஒரு நாளும் மறக்காமல் உன்னுடைய திருவடிவாரங்களிலே கைங்கரியத்தை பெற்று அதனை மறவாமல் நான் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆசைப்படுகிறேன். அப்போ எப்பொழுதும் திருவடிகளுடைய விஸ்மிருதியின்மை, மறப்பே கூடாது எனக்கு. அதைத்தான் நான் ஆசைப்படும்படியானதாவது மாடு மரப்பின்மை ஆண் வேண்டும். மாடுனா செல்வம். தேவரீர் திருவடித்தாமரைகளின் கீழே கைங்கரியம் பண்ணி அதை மறவாமல் எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்னும்படியான அதைத்தான் நான் விரும்புகிறேனே ஒழிய எனக்கு ஜென்ம நிவர்த்தி வேண்டும், பிறப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ எதை வேணாலும் பண்ணிக்கோய அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்து இருக்கக்கூடியது. மாலே படிச்சோதி மாற்றியது. நீ உன்னுடைய படிச்சோதியை கொடுத்திருக்கிறாய். அழகான திருமேனி என்னுடைய கண்ணுக்கு மனசுக்கு விஷயமாக ஆக்கி இருக்கிறாய். அதை மாற்றாதே. அங்கதான் அற்புதமான வியாக்கியானம் பண்ணுகிறார். வைத்த இறையிலியை மாற்றாதே கொள். நீ கொடுத்திருக்கிறாய் டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட்னு சொல்றவன் இறையிலி. அந்த இறையிலி வரி கட்ட வேண்டாததாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் உன்னுடைய திருமேனியனுடைய அனுபவம். அதனை மாற்றாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி நீ வரி கட்டினாதான் இதை அனுபவிக்கலாம் அந்த மாதிரி சொல்லாது. அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிறுத்து. அப்போ மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றேவல் அன்று மரப்பின்மை ஆண் வேண்டும் மாடு. சம்சார நிவர்த்தி பூர்வகமாக பரமபதத்திலே உன்னுடைய திருவடிகளிலே நீ இருக்கும் இருப்பை மறவாமை. அப்போ மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றேவல் அன்று, ஐயோ இந்த ஜென்ம நிவர்த்தி அதனால வரக்கூடிய கைங்கரியம் இதெல்லாம் வேண்டாம், உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும். பரமபதத்தில் நீ எப்படி இருக்கிறாயோ அத்தை மறக்காமல் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு காட்டுறார். அங்கதான் அற்புதமான விஷயம் காட்டுறார். பரமபதத்திலே போனால் அல்லது மறவாமை இல்லாமையாலே பரமபதமும் வேண்டினாராய் பலித்தது. ரொம்ப சமத்காரமா ஆழ்வார் கேட்டிருக்கார். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், உன்னுடைய திருவடிகள்ல கைங்கரியம் வேண்டாம், பிறப்பின்மை வேண்டாம், எதை வேணாலும் கொடு, ஆனால் நீ பரமபதத்தில் இருக்கும் இருப்பை நான் மறக்கலாகாது. எங்க வரும்? இந்த சம்சார மண்டலத்துல இருந்தாக்கா அடிக்கடி மறந்து போயிடும். அப்போ சம்சார மண்டலத்தில் இல்லாமல் பரமபதத்தில் இருந்தால்தான் மறப்பில்லாமை வரும். அப்போ ஆழ்வாருக்கு மறப்பில்லாமையை கேட்டார். மறப்பில்லாமை இருக்க வேண்டும், அதனால இவர் பரமபதத்துக்கு அழைச்சிட்டு போயிடணும், பரமபதம் கிடைச்சிடுமே. அந்த இடத்துலதான் சத்தியவான் சரித்திரத்தை எடுக்கும்படியான விஷயம். சாவித்திரியானவள் தான் யமன் இடத்துல கேட்கும்படியான விஷயம். என்னுடைய பர்த்தாவை விட்டுடு, பர்த்தாவனுடைய பிராணனை கொடு, பிராணனை கொடுன்னு. அதெல்லாம் மாட்டேன், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவள் தெரிவித்திருக்கும்படியான விஷயம், வேற ஏதாவது கொடுப்பியா? வேற இதை தவிர வேற எதை வேணாலும் கேட்டுக்கும், இதொன்று மொழிய வேறே சில வேண்டிக்குள் என்ன. அப்ப அவ சொன்னாலாம், இவன் வயிற்றில் எனக்கு ஒரு பிரஜை உண்டாக வேண்டும், இவனோட கூட நான் சேர்ந்திருந்து எனக்கு ஒரு குழந்தை வேணும். சரின்னு கொடுத்துட்டான்.
அப்புறம் பார்த்தா ஐயோ, அவனை உயிரோட வச்சிருந்தா தானே, அவனை பிராணனோட வைத்திருந்தால் தானே அவளுக்கு அந்த பேரு கிடைக்கும். சரின்னு பிராணனை விட்டுட்டான். அப்ப இவனிடத்துல எனக்கு குழந்தை வேண்டும்னு அவ கேட்டாளே, ஆனால் அவன் கிடைச்சிடுவான் இல்லையோ. அதே மாதிரி நீ பரமபதத்தில் இருக்கும் இருப்பை நான் ஒரு நாளும் மறக்க கூடாதுன்னா அது பரமபதத்துல தானே மறக்காமல் இருக்க முடியும். இந்த நில உலகத்திலே இருந்தால் மறப்புத்தானே ஏற்படும். அதற்கனுகுணமான வார்த்தையாக அமைந்திருக்க கூடியது நமக்கொன்றும் பிழைக்கும் என்று பயங்கட்டிருப்பார் உண்டு. ஆக அப்படி அமைந்திருக்கிற போது இவருக்கு மறப்புண்டு. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கிறார். மரப்பின்மை யான் வேண்டும் மாடுன்னு இதை கேட்கணுமா ஆழ்வார்? ஆழ்வார் எங்கேயாவது மறந்துடுவாரா? ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயர்வர மதியம் அருளி இருக்கிறார். ஆழ்வார் மறக்கவே மாட்டார். ஆனால் பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற பக்கத்தாத்துக்காரர் மறந்தார், பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற எதிர் வீட்டுக்காரர் மறந்தார், பிரகிருதி சம்பந்தம் இருக்கக்கூடிய மத்த இருக்கிறவாள்லாம் மறந்தா நமக்கும் இந்த பிரகிருதியோட சம்பந்தம் இருக்கே, ஒருவேளை நமக்கும் அந்த மறப்பு வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறார். அதுக்குதாங்க அழகான திருஷ்டாந்தம் காட்டும்படியான விஷயம். ஊரடைய வெந்து கொண்டு வரான்னால் ஊரெல்லாம் அங்க எரியுது இங்க எரியுதுன்னா எங்கா எரியவே எரியாது, எங்கா எரியவே எரியாது, என் வீடு எரியாது அப்படின்னு யாராவது சொல்லுவார்களோ? அந்த பயம்தான் ஆழ்வாருக்கு. இருக்கிற சம்சாரிகளுக்கெல்லாம் இந்த சிரமம் இருக்கு. அந்த மாதிரி மறப்பு எனக்கும் வந்துடுமோ என் ஆழ்வார் பயப்படும்படியான விஷயமாக அமைந்திருக்க கூடியது அதற்கனுகுணமாக விஷயம். அப்படி இருக்கக்கூடியது இந்த பாசுரத்துல காட்டியிருக்கக்கூடியது 57வது பாசுரம், 58வது பாசுரம். அடுத்தது 59வது பாசுரம். மாடே வரப்பெறுவராமென்னே வல்வினையார் காடானும் ஆதானும் கை கொள்ளார், ஊடே போய் பேரோதம் சிந்து திரைக்கண் வளரும் பேராளன் பேரோத சிந்திக்க பேர்ந்து அப்படின்னு காட்டக்கூடிய விஷயம். அதாவது இந்த பாசுரத்திலே ஊடே போய் பேரோதம் சிந்து திரைக்கண் வளரும் பேராளன் எம்பெருமான், கீராப்தி நாசனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய பேரோத சிந்திக்க பேர்ந்து வல்வினையார் காடானும், அவனுடைய பேரை நாம் ஓதினோமேயானால், அவனுடைய திருநாமத்தை ஓதினோமேயானால் வல்வினையார் நம்முடைய பாப சமூகங்கள், நம்முடைய பாபங்கள் அமைந்திருக்கின்றனவே காடானும் ஆதானும் கை கொள்ளார், மாடே வரப்பெறுவராமன்னே கடலில் திரைகள் முறிந்து வந்து சிறு திவலையாய் துடைகொத்த கண்வளரான் என்று ஆசிரித விஷயத்தில் ஓரத்துக்கு எல்லையின்றியே இருக்கக்கூடியவருடைய திருநாமம் சொல்ல நினைத்தறிந்தால், எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல நினைத்தால் அப்ப என்ன ஆகும்னா, வல்வினையார் பாபங்களாய் இருக்கக்கூடியவர் இங்கிருந்து போய், அதாவது தமக்கு புகழாக மலையாகிலும் வல்வினையார் காடானும் ஆதானும் கை கொள்ளார், எங்கேயாவது ஒரு இடத்துல கை கொள்ளுகிறார், கை கொள்ளாதொழிகிறது என்னருகளே வரலாம் என்று. அப்போ அங்கெல்லாம் போகல. ஆழ்வார்கிட்ட வர முடியுமா வர முடியுமான்னு பார்த்துட்டு காத்துட்டு இருக்கு, வர முடியாது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதை இந்த பாசுரத்துல காட்டினார். 59வது பாசுரம். அடுத்ததாவது 60வது பாசுரமாக அமைந்திருக்க கூடியது போந்த, அதாவது பேர்ந்தொன்னு நோக்காது விண்ணிற்பாய் நில்லாப்பாய் ஈந்துழாய் மாயனையே என்னஞ்சே பேர்ந்தெங்கும் தொல்லைமா வெண்ணறையில் சேராமல் காப்பதற்கு இல்லைகான் மத்தோர் இறை. என் நெஞ்சே, என்னுடைய ஹிருதயமேன்னு காட்டுறார். என்னுடைய ஹிருதயமே பழையதாய் பெரியதாய் குரூரமாய் இருக்கக்கூடிய நரகத்தில். அப்போ பேர்ந்தெங்கும் தொல்லை மா வெண்ணரகு, தொல்லை பழையதாக இருக்கக்கூடியது, மா பெரியதாய் இருக்கக்கூடியது, வெண்ணரகு குரூரமாயிருக்கக்கூடிய நரகம். ஆக அப்படி இருக்கக்கூடிய நரகத்திலே நான் அடையாதபடி சேராமல் காப்பதற்கு வேறொரு இறை இல்லை. இப்ப நரகத்துக்கு நாம போகாமல் இருக்க வேண்டும் என்னால், நரகத்துக்கு நான் அடையாமல் இருக்க வேண்டும் என்னால் வேற தெய்வம் கிடையாது. எம்பெருமானே நீ மட்டும் தான் தெய்வமாக அமைந்திருக்கிறாய் என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இவனை விட்டு, அதாவது இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது, இவனை விட்டு வேறு ஒரு நிர்வாகன் கிடையாது, இறை கிடையாது, ஒரு நிர்வாகன் கிடையாது அப்படின்றார். ஆகையால் நெஞ்சே நீ என்ன பண்ணு, இவனை விட்டு மற்றொருத்தரை பிடிச்சுக்காது.
போக்கியமான திருத்துழாய் மாலை இருக்கக்கூடிய எம்பெருமானையே நீ பற்றுவாயாக, பேர்ந்தொன்று நோக்காது இன்னொன்னு பார்க்காத. பின்னிற்பாய் நில்லாப்பாய் ஈந்துழாய் மாயனையே என்னஞ்சே, திருத்துழாய் சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானையே நீ பற்ற வேண்டுமவனாக அமைந்திருக்கிறாய் நெஞ்சே. ஆக தொல்லைமா வெண்ணறையில் சேராமல் காப்பதற்கு வேறு இறையில்லை என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்க கூடியது. அதைத்தான் 60ஆம் பாட்டில் பேர்ந்தொன்னு வேறொரு பதார்த்தத்தை நோக்காதே, அவனை அனுவர்த்திக்கிலும் அனுவர்த்தி, உனக்குரியாய் அனர்த்தப்படிலும் படி. பின்னிற்பாய் நில்லாப்பாய் நெஞ்சே, இன்னொன்னுத்த பிடிச்சுக்காத, அவன் பின்னால போனா போ. இல்ல மாட்டேன்னா நீ எப்படியாவது ஒழிச்சு, நீ எப்படியாவது போய்க்கோ. ஒண்ணு அவனையே வழிபடு, இல்ல விட்டுட்டு போய்க்கோ, ஏதோ ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆகவே இந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது அனர்த்தப்படிலும் படு. அப்போ நெஞ்சுக்கு ஏன் இவ்வளவு சொல்றாருன்னு பார்க்கணும். ஆரம்பம் முதல் பாசுரமே முந்துத்த நெஞ்சே மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ. ஒருவன் இந்த சம்சார கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு காரணமும் மனசுதான். இந்த சம்சாரத்தை விட்டு வருவதற்கு, எம்பெருமான அடைவதற்கு காரணமும் மனசுதான். அதனால்தான் கீதாச்சாரியன் மனப்பிராதான்யம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. மனசுக்கு இருக்கக்கூடிய பிராதான்யம், அது தோத்த இந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அவனை ஒழிய ஆசிரியனிய தத்துவம் இல்லை என்பதை தான் காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் 60வது பாசுரமாக அமைந்திருக்கிறது. ஆக இவ்வண்ணமாக 10 பாசுரங்களுடைய சாரார்த்தங்களை ஒருவாறாக இந்த கோஷ்டியிலே அனுபவிக்கும்படியாக பண்ணியருளியரான நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளுக்கும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய திருவடித்தாமரைகளுக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு சமிக்கும்படியான பிரார்த்தனையோடு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.